ஹலோ ட்ரேடர்ஸ். இப்போ வந்து இது நியூ குவாட்டெக்ஸ் அக்கவுண்ட்டு. இதில் வந்து நான் $100 இப்போதைக்கு நான் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து எப்படி வந்து க்ரோ பண்ணுறது, இது நான் வந்து ஒரு சீரியஸாக நான் போடுறேன். ஸோ 100 to ஒரு 1K நம்ம வந்து சேலஞ்ச் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் எந்த ட்ரேடும் நான் பிளேஸ் பண்ணலை. இது ஒரு ஃப்ரெஷ்ஷான அக்கௌண்ட்டு தான். இப்போ நான் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன். 100க்கு நான் ஒரு 5 ரிஸ்க் எடுக்கிறேன். ஸோ நான் வந்து 5 ரிஸ்க் எடுக்கிறேன். இன்கேஸ் எனக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு, மார்க்கெட் நெகட்டிவா போனாலும், என்னோட சீரிஸ் தான் இந்த வந்து 100 to 1K சேலஞ்ச் தான் வந்து டிஸ்கன்டினியூ ஆகுமே ஒழிஞ்சு, பட் எனக்கு இந்த லாஸ் வந்து பெருசா அஃபெக்ட் பண்ணாது. நீங்க வந்து $100 இப்ப நீங்க பேஸ் அமௌண்ட்டா வச்சிருக்கீங்க. இப்போ வந்து $100னா நம்ம ஐஎன்ஆருக்கு ஒரு 10,000 சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு போனாலும் பரவாயில்ல. உங்களால வந்து அத அஃபோர்ட் பண்ண முடியும் அப்டின்னா மட்டும் நீங்க அத ரிஸ்க் பண்ணுங்க. ஸோ எப்போதுமே ட்ரேடிங்க்கு வந்து ரிஸ்க் எடுக்கணும். பட் அந்த ரிஸ்க் வந்து எடுக்கிற ரிஸ்க் உங்களுடைய நார்மல் லைஃப்ப அஃபெக்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து கண்டிப்பா தேவைப்படும் இல்லையா? எமர்ஜென்சி ஃபண்ட் போக நீங்க சேவிங்ஸ்ன்னே அ அ தனியா ஒரு அமௌண்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த அமௌண்ட் மட்டும் வேணா நீங்க யூஸ் பண்ணுங்க. எக்ஸஸ் அமௌண்ட் மத்த எந்த அமௌண்ட்டும் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. எமர்ஜென்சி அமௌண்ட் எதுவுமே நீங்க யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஓகே. பிகினர்ஸ் இருக்கீங்க அப்டின்னா, இத நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. பைனரி ஆப்ஷன பொறுத்தவரைக்கும், நமக்கு கேண்டிலோட சைக்காலஜி வந்து ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டோட ட்ரெண்ட், பேட்டர்ன் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபாரெக்ஸ் இருக்கு, கிரிப்டோ மார்க்கெட் இருக்கு, அண்ட் இந்தியன் மார்க்கெட் இருக்கு. இது எல்லாத்தையும் விட ஹைலி ரிஸ்க்கானது தான் இந்த பைனரி ஆப்ஷன். ஒன்ஸ் நீங்க இந்த பைனரி ஆப்ஷன நீங்க கத்துக்கிட்டீங்க அப்டின்னாவே, மத்த மார்க்கெட் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். ஸோ ட்ரேட் பண்றது, மார்க்கெட் அனலைஸ் பண்றது எல்லாமே. இப்போ நான் ஒரு செட்டப் நான் போடுறேன். மினிமமா ஒரு 3 கரன்சில ட்ரேடு இல்ல அப்டின்னா, ஒரு 4 கரன்சில மேக்ஸிமம். வா அதிகபட்சம் மேக்ஸிமம் ஒரு 5 கரன்சி தான். நான் அதுக்கு மேல ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ ட்ரேட் பண்ண போறதும் கிடையாது. நீங்க மேக்ஸிமம் அமௌண்ட் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆனா எவ்வளோ பரவால்ல. அத நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. யுஎஸ்டி ஐடிஆர் இப்ப நான் வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, அத யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரேட் வந்து எடுக்கணும். ஓகே. நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணிர்றேன். பிளேஸ் பண்ணிட்டேன். ஓகே. நான் வந்து மார்டிங்களுக்கு ட்ரேட் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இதுல உங்களுக்கு டவுன் ட்ரேட் எடுத்ததுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் வந்து ஆல்ரெடி 3 டைம்ஸ் வந்து டச் பண்ணிடுச்சு. ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகணும், இல்லன்னா ஒரு ஃபேக்கான பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ
பிரேக் அவுட் ஆனாலும் சரி, இல்ல ஃபேக்கான பிரேக் அவுட் ஆனாலும் சரி, ஒன்ஸ் இந்த லெவலுக்கு ரீச் ஆகுது அப்படின்னாவே, ஒரு சின்ன ரிவர்சல் மார்க்கெட் கண்டிப்பா ஒரு சிங்கிள் கேண்டில் வந்து கண்டிப்பா குடுக்கும். ஒரு சிங்கிள் இல்ல டபுள் கேண்டில் வந்து கண்டிப்பா குடுக்கணும். அதுதான் மார்க்கெட்டோட பேட்டர்ன். ஸோ அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் நான் இந்த இடத்துல வந்து டவுன் ட்ரேட் குடுத்தேன். பட் நமக்கு மார்டிங்கல் 1 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நான் 1 மினிட்ல ட்ரேட் பண்றனால மேக்ஸிமம் பெர் கரன்சிக்கு மார்டிங்கல் 1 வரைக்கும் தான் நான் ரிஸ்க் எடுப்பேன். அதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஸோ மார்டிங்கல் 1 வரை நான் ரிஸ்க் எடுத்திருக்கிறேன். அதுக்கான ரிசல்ட் இப்ப வந்து நமக்கு வந்துரும். ஓகே. ஸோ ப்ரீவியஸ் ஒண்ண வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்ப ஹீரோ என்செட்டில பார்ப்போம். ஹீரோ என்செட்டில வந்து அப்கிரேட். ஸோ இதுலயுமே இந்த ஒரு அப்கிரேட் குடுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹீரோ என்செட்டில நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் குடுக்குறேன். ஹீரோ என்செட்டில நான் அப்கிரேட் குடுத்ததுக்கான ரீசன் சேம் ரீசன் தான். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி மேல போயிருச்சு. இப்ப பாருங்க இந்த இடம், இந்த பிளேஸ் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருச்சு. மேல வந்து ஒரு சின்ன சிங்கிள் கேண்டில் வந்து பிரேக் அவுட் குடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ரிவர்சல் வந்துருச்சு. ரிவர்சல் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் ரிட்டர்ன் வந்து மேல தான் போகும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதுல அப்கிரேட் வந்து பிளேஸ் பண்ணேன். ஸோ நான் இதுல வந்து ஹியூஜ் ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, என்னோட கான்ஃபிடன்ஸ் தான். நான் ஆல்ரெடி வந்து இந்த மாரி பேட்டர்ன்ஸ் நெறைய பார்த்திருக்கிறேன். அந்த ஒரு காரணத்தினால தான். கரெக்ட்டா இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. பிளஸ் இங்க ஒரு அ இந்த சப்போர்ட் லெவல் வந்து இங்க தான் வந்து பேஸ். இங்க ஒண்ணு பேஸ். ஸோ இத நம்ம வந்து பாக்ஸ் சைஸ்ல வச்சு பார்க்கும்போது, கரெக்ட்டா நமக்கு இந்த டபுள் கேண்டில் இருக்கு இல்லையா? இந்த லெவல் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்ப இந்த லெவல் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி மேல போது. இதே பேட்டர்ன் தான் இந்த கரன்சிலயும் இருக்கு. ஸோ இந்த இந்த கரன்சிலயும் இருக்கு. அதனால தான் நான் வந்து இதுல அப்கிரேட் குடுத்தேன். வெயிட் பண்ணலாம். இந்த கரன்சில நமக்கு ஃபெயில்ட் ஆகுது. பட் சேம் இது வந்து இந்த கரன்சில நமக்கு வொர்க் அவுட் ஆகும். ஓகே. என்செட் சிஹெச்எஃப் வந்து நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் குடுத்திருக்கு. யூஎன்செட் வந்து நமக்கு நெகட்டிவ் ரிசல்ட் குடுத்திருக்கு. ஸோ ஸ்டில் வந்து ஒரு 10 மைனஸ்ல இருக்கும். ஸோ இப்போதைக்கு அத வந்து ரெக்கவர் பண்ணணும். டவுன் ட்ரேட். ஓகே. 15% கெயின் பண்ணியாச்சு. ஹீரோ என்செட்டி அப்கிரேடு அண்ட் சிஏடி சிஹெச்எஃப் வந்து நெக்ஸ்ட் வந்து டவுன் ட்ரேடு. ஓகே. ஹீரோ என்செட்டி நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் குடுத்துருச்சு. அண்ட் சிஏடி சிஹெச்எஃப் வந்து ரன்னிங்ல போயிட்டு இருக்கு.
ஓகே. சிடிசிஹெச்எஃப் நெகட்டிவ்ல போகுது. பட் ஸ்டில் 23% நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. ஆக்சுவலா 30% நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. அதில் ஒரு 10% நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மார்ட்டிங்கில் வந்து பேலன்ஸ் இருக்கு. நம்ம கெயின் பண்ண 20%க்குமே ரிஸ்க் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். ஆக்சுவலாக அதை டவுன் ஆகணும். ஆகலை. ஓகே. ஒரு 5 செகண்ட் கேண்டில் இது. ஒரே ஒரு கேண்டில் நமக்கு டவுன் ஆச்சு அப்படின்னா பர்ஃபெக்ட். ஓகே. 49%.